என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தடவை வந்து பேய் பிடிச்சுன்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்டு அவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டோவில் வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு ஏரியாவுக்கு போனோம் சேவலோட. அப்போ அங்கே போய் அங்கே இருக்கிற ஒரு சாமியார் வந்து அவர் முடிய தலையை பிடிச்சி ஆட்டி மலையாளத்தில் பேசினார். இது வந்து மலையாளத்துமா, அந்த மலையாளத்தில் பேச ஓட்ட வைக்கன்னு சொல்லி மலையாளத்தை தப்பு தப்பாக பேசி ஓட்டினார். ஓட்டி அப்போ அந்த சேவல் அறுத்து அந்த ரத்தத்தை வந்து அவன் அப்படியே குடித்தான். குடித்தோன்னே இப்போ வந்து பேய் போயிடுச்சு, நீ வந்து நார்மல் ஆயிடுவான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போயிட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொட்டுக்காளி ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜோஜி டாக்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, அதை வந்து கூப்பிட்டு ஒரு குலதெய்வத்துக்கு போய் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடே கிளம்புது. அதாவது அவனை கெட்டிக்கு போறவன், அப்புறம் அவங்க அம்மா அப்பா மாமியார், அப்புறம் ஹீரோவோட தங்கச்சி 2 பேர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க. இந்த டிராவல் தான் படமே, அந்த படத்தோட மெயின் தீமே அதுதான். அங்கே போய் பேய் ஓட்டினாங்களா என்ன, வேற என்ன நடந்த சம்பவம், அதுதான் மீதி கதை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராவல் அவர் ரோட் மூவி, நீங்கள் முன்னாடி கூழாங்கல் பார்த்தா தெரியும், அவர் அந்த டிராவலில் தான் அந்த படமே இருக்கும், ரோட் மூவின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த போகும்போது அங்கே சந்திக்கிற மனிதர்கள் அதுதான் மெயினாக இருக்கும். ஆனால் அதில் கூழாங்கல்ல வந்து மனிதர்களை விட இயற்கை தான் மெயினாக வந்து அந்த அவனோட குணாதிசயை மாற்றுச்சு. அந்த மாதிரி இந்த படத்துலேயும் அதே தான் சேர்ந்து அந்த ஆட்டோவில் பயணப்படுறதான் மெயின் கதையே. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உரையாடல்கள், அந்த சாதிய கண்ணோட்டம், அப்புறம் வந்து அந்த பெண் இந்த உமனை வந்து இது ட்ரீட் பண்ணுற விதம், அப்புறம் அந்த ஆணாதிக்கம், இது அப்புறம் வந்து பொண்ணை பெற்றவங்களோட அந்த மனநிலை எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியன் சொசைட்டி வந்து அப்படியே பிரதிபலிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஒரு 1.5 மணி நேரம் ஓடுற படத்தில் வந்து எல்லாமே வருது உங்களுக்கு. அது வந்து யார் வந்து பலம் வாய்ந்தவங்க, யார் வந்து அடங்கி போகிறவங்க, அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. அது ஒரு லெவலில் வந்து அப்படியே மாறுது 2 பக்கமும். அதாவது ஒருத்தட்டு மட்டுமே ஒரு இது ஆதிக்கம் இருக்கிறது கிடையாது, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கு. ஒருத்தி வந்து அடி வாங்கிட்டே வந்து அவளை அடம் பிடிச்சி இருப்பா, அப்படி அவளோட இதுலேயே கொள்கையிலேயே வந்து அப்படியே அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவன் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா பேய் பிடிச்சிருக்குன்னா கூப்பிட்டு போறாங்க. ஆனால் பேய்ங்கிற உருவத்தில் வந்து என்னன்னா சாதி வெறி தான் இருக்கு படத்தில். அப்புறம் வந்து பல அந்த காதல், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த குடும்பங்கள், அப்புறம் வந்து தங்கச்சிகளோட அந்த விட்டு கொடுக்க அந்த அண்ணனை வந்து விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை, இந்த மாதிரி பலது இருக்கு. அதுக்குள்ள வந்து பெண்களோட சில சில விஷயங்களும் வந்துட்டு போகுது. இந்த படம் ஃபுல்லாவே வந்து நம்மளை வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ணாம நம்ம படம் விஷுவலா பார்க்கும்போது நமக்கு வந்து கனெக்ட் ஆகுறது எல்லாமே அந்த படத்துல. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாண்டிங்கிற கேரக்டர்ல வந்து சூரியன் நடிச்சிருக்காப்புல, அப்படியே அட்டகாசமா நடிச்சிருக்காரு. அவர் வந்து அப்படியே மதுரைக்குள்ள வந்து இருக்கிற ஒரு ஆள் இருக்க பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எல்லாத்தையும் மதிக்காம சுத்திட்டு இருக்கிறது, அப்புறம் வந்து அவரே ஒரு லெவல் டென்ஷன் கம்மி பண்ணி போய் மன்னிப்பு கேட்கறது, இந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர். அவரோட மூட் ஸ்விங் கேரக்டர் வந்து நிறைய காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் மீனாவா வந்து ஆனாபன் மலையாள ஆக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டைலாக் தான் இருக்கு படத்துல, அதுக்கப்புறம் ஒரு சாங்கை முன்னிருப்பாங்க, அவ்வளவுதான். வேற எந்த டைலாகும் இல்லை. அந்த டைலாக் எந்த டெலிவரி இல்லாமையே அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒண்ணுமே இல்லை, அந்த விஷுவல் தான் அவங்களோட முகம் மாற்றம். ஒவ்வொரு இதுலையும் அவங்க வந்து அந்த இதா பாக்குறது, அந்த சூரிய அடிக்கும் போதும் அவ வந்து அடங்கி போய் அழுகாம அப்படியே இது மாதிரி நிற்பா, அப்படியே அடி வாங்கிட்டு அப்படியே நிற்பா கண்ணு. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சுத்தி இருக்கவங்க வந்து அழுவாங்களே தவிர இவ அழவே மாட்டான். படத்தோட பேரும் அதுதான், கொட்டுக்காளிங்க அர்த்தமே அந்த அடன்மெண்ட் கேர்ள் தான் அர்த்தம். அந்த அர்த்தமே அந்த படத்தோட டைட்டில் அதுதான். இந்த படத்துல எப்படின்னா பல குறியீடுகள் நடக்குது. என்னன்னா அவ வந்து அவ்வளோ டென்ஷன்ல அந்த ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போதும் அவள் கண்ணாடியை பார்த்து அவள் மூஞ்சி அப்படியே ஹேர் ஸ்டைலை சரி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து அவளுக்கு ஒரு லவ் பாட்டு ஓடிட்டு இருக்கு ஒரு சுச்சுவேஷனில். அப்போ அந்த காதல் பாட்டை வந்து முணுமுணுப்பா, அப்படியே அந்த சூரிய கடுப்பாய் மிதிப்பான் போட்டு. செம சீன் அது, நீங்கள் ட்ரெயின்லேயே பார்த்துருப்பான் சீனை. என்னன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக இருக்குது, நேட்டிவிட்டி. எத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரி படங்கள் பார்த்து நம்ம என்னன்னா நம்ம அப்படியே மதுரைக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஃபீலிங். படம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்கே கிடையாது படத்துல, மியூசிக்கே இல்லை, எல்லாமே வந்து உங்களுக்கு லைவ் சவுண்டு தான். அந்த சவுண்ட் இன்ஜினுக்கு முதல்ல வந்து பெரிய பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கு இந்த சவுண்ட் டிசைனிங். ஏன்னா எல்லாமே ஆட்டோவோட சவுண்டு, ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாத விதம், அதை வந்து வேற மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவான். பல டைலாக்கள் வரும். இவளை வந்து அன்னைக்கே படிக்காம வந்து +2 மேலே படிக்க விடாம வந்து இவளை கட்டி வச்சிருந்தா இவளை ஆடுவாளா அப்படின்னு சொல்லி அந்த படிப்பை பத்தியும் வரும். அப்புறம் வேற ஏதாவது பையனை வந்து லவ் பண்ணிட்டா அதை வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல இந்தியன் சொசைட்டில வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து என்னென்ன நடக்குது அது அத்தனையும் இதுல வந்து காமிச்சிருப்பானுங்க. ஒரு சீன்ல வந்து ஒரு மாடு வந்து இடையில நின்று போகாது, இவங்க பெரியவங்களாட்ட போவானுங்க இந்த ஆம்பளை எல்லாம், அது வந்து அப்படி முட்டுற மாதிரி வரும், அப்படியே நின்றுட்டே இருப்பானு. சூரிய வந்து அவ்வளவு வந்து பொம்பளை எல்லாம் போட்டு அடிப்பான், அவனே நிற்பான், போக மாட்டான் முன்னாடியே. ஆனா வந்து அதை வந்து மாடை வந்து பக்கத்துல போய் கூப்பிட்டு வரான், அந்த மாட்டோட ஓனர் வருவாரு, அந்த புள்ளைய அனுப்புற புள்ள, சின்னோன்னு புள்ள, ஒரு 10 வயசு புள்ள வந்து என்னடா இங்க நின்று இருக்க, வாடா ஏன்டா இப்ப நடுவு நின்று அப்படி இழுத்துட்டு போகும். அப்படியே எல்லா ஆம்பளையும் நின்று பார்ப்பானுங்க அப்படியே அந்த பிள்ளைய கூப்பிட்டு போறது, அவ்வளோ பெரிய காளைய. அந்த மாதிரி வந்து பல சீன் வந்து நம்மளே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் வச்சிருக்கானுங்க. அப்புறம் இதுல வந்து அந்த பேய் ஓடுற கூட்டு போற சாமியார்ட்ட கூப்பிட்டுவாங்க. அவர் வந்து
அங்க ஆல்ரெடி ஒருத்தவங்களை பேய் பிடிச்சவங்கள வந்து அவர் பண்ணுவாரு பாரு ஒண்ணு. இப்போ அந்த சாமியார்ல வந்து அப்படியே காமிச்சிருப்பானுங்க. அப்படியே வந்து அப்பட்டமா காமிச்சிருப்பாங்க. இப்ப இருக்கிறவங்க வந்து எப்படி பண்றாங்க இந்த மாதிரி வந்து அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து பல பேர் வந்து அந்த சாமி பேய் ஓட்டுற வந்தவங்க எல்லாருமே எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க அங்க இருக்க அப்பா மக்கள்லாம். அப்ப பேசிக்குவாங்க, நீ எது கூப்பிட்டு வந்த? லவ் பண்ணிட்டாங்க, அவனும் லவ் பண்ணிட்டா அதனால கூப்பிட்டு. அதாவது லவ்ங்கிறதே வந்து ஒரு பேய் மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. அது வந்து எப்படி ஒரு நமக்கு வந்து எவ்வளவு இனியும் வந்து கிராமத்துல இந்த மாதிரி நடக்குதா அந்த மாதிரி தான் இருக்கு இந்த படம் பார்க்கும்போது. அவ்வளவு வந்து நேட்டிவிட்டியோட இருக்கு படம் ஃபுல்லாவே. இதுல 2 பேரும் வந்து வெட்டியா குடிச்சிட்டு போயிட்டு இருப்பானுங்க. குடிச்சிட்டு அங்க போய் பின்னாடியே 2 பேரும் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பானுங்க. அங்க ஒரு டாஸ்மாக் கேட்டு இப்போ வழி கேட்டு போயிட்டு இருப்பானுங்க. அங்க போயிட்டு வந்து ஒரு அடிச்சுட்டு சொல்லுவான், போற பக்கம்லாம் வீடுலாம் கட்டிட்டு, டேய் நம்ம அப்பெல்லாம் இங்கெல்லாம் இடம் வாங்கி போடுறது எவ்வளவு பெரிய ஆயிருக்காண்டா அப்படிமா. அதே மாதிரி ஒருத்தன் புல்லட்ல போவோம், டே நாங்களாம் இந்த மாதிரி புல்லட்ல போய் ஜம்முன்னு போய் இறங்கணும்டா என் மாமனார் முன்னாடி அப்படின்னு பேசிட்டே இருப்பானுங்க. குடிச்சிட்டு வேலை வெட்டி இல்லாம ஒரு வேலையும் உழைக்காம இவனுக்கு பெரிய ஆளாகிறது மட்டும்தான் எண்ணமா இருக்கும். அதையும் காமிச்சிருப்பானுங்க. ஸ்பூன் ஃபீட் பண்ணாமே நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. இனியும் நிறைய ஓப்பனா சொல்லலாம், அது இன்னொரு நாளைக்கு சொல்லலாம். இதுல அவ்வளவு மேட்டர் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துல திதின்னு ஒரு படம் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரிஜினலா அந்த கிராமத்துல நடக்கிறது. அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு, இந்த தாத்தா இறந்துட்டாருன்னு அந்த திதி அந்த பத்திரிகை கொடுக்கும்போது நடக்கிற சம்பவங்கள் தான் படம். அந்த ஸ்டைல்ல தான் இது இருக்கு. ஒரு பயணம் தான் இந்த படமே. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக் டிராப் சொல்றேன், ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணல. அந்த படம் 2 படங்களோட பேக் டிராப் சொல்றேன். ஒரிஜினலா அசல் முகங்களா இருக்கு எல்லாருமே. இதுல வந்து சூரி தங்கச்சிலாம் 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. அட்டகாசமா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. என்னன்னா அப்படியே வில்லேஜுக்குள்ள பார்த்த மாதிரி இருந்துச்சு. பல கோயில்ல பார்த்துருப்போம் பேய் ஓட்டுறதெல்லாம், சின்னலாம் பார்த்துருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இதாவே இருந்துச்சு. நமக்கு வந்து அந்த கிராமங்கள் வந்து பல பேர் வந்து மறந்த கிராமங்கள் வந்து இப்பவும் வந்து அது அப்படியே எடுத்து காமிச்சிருக்காங்க. இனியும் அப்படிதான் இருக்கு போல இருக்காங்க எல்லாம். இனியும் லவ் பண்றது வந்து டபுவா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு முற்போக்கான மாநிலத்துல வந்து இனியும் சில இடங்கள்ல இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து நம்ம அங்க கிட்ட நின்று நம்மளும் ஒரு ஆளா பாக்குற மாதிரி இருக்கு படமே. அந்த படத்தோட வெற்றியே அதுதான் நினைக்கிறேன். இதுல இவரோட முந்தைய படமான கூழாங்கல் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவர் எப்படிப்பட்ட டைரக்டர், எப்படி எடுப்பாருன்னு. அந்த படத்தை பார்த்து தான் நீங்க இந்த படத்துக்கு வரணும். நீங்க வந்து சூரி இருக்கான்னு வரக்கூடாது. நீங்க நினைப்பீங்க சூரி வந்து கிராமத்து படம், சூரி இருக்க ஆக்ஷன்ல பட்டையை கிளப்பியிருப்பாரு அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா அந்த இவர் படமே வந்து வினோத்தோட படம் வந்து முந்தைய படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் பீட் டோன்லேயே தான் இருக்கும். அப்படியே அவர் என்ன நடக்குதோ அப்படியே தான் இருக்கும். ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த பல படங்கள் வர மாதிரி வந்து அப்படியே அழகு தெளிக்கும். அந்த கிராமத்தை காமிக்கும் போது அப்படியே புல்வெளியில அப்படியே பறக்கிறது, அப்படியே அழகா அப்படியே அள்ளிட்டு வருவானுங்க கேமரால. இன்னும் ஒரு அருமையான கிராமம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆஸ் இட் இஸ் அப்படியே என்னென்ன இருக்கோ அதுதான் காமிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. அதனால வந்து எல்லாருமே வந்து பார்க்குற இந்த படத்தை பார்க்குற வந்து முந்தைய படமான கூழாங்கலை பார்த்துட்டு போங்க. அதே மாதிரிதான் இந்த படம் இருக்கு. இதுல எல்லாருமே வினோத் வந்து பாத்தீங்கன்னா இவர் பயங்கர ஒவ்வொரு ஷாட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது, அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் பல ஃபிலிம் ஹிஸ்டரியில் போய். இந்த படமும் அப்படிதான் இருந்துச்சு. இந்த படம் வந்து ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு. போய் பாருங்க. முந்தைய படமான கூழாங்கலையும் பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ.